Hey all, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரீதா சாம் vlogs. நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கோ டு வீடியோ. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா மின்ட் புலாவ் வித் கோபி ஃப்ரை அண்ட் ரைத்தா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம ரைஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்தியா கேட் யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதிலேருந்து 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை நான் ஒரு மினிமம் 20 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன். ஸோ ரைஸை நல்லாவே ஊற வச்சிட்டோன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மின்ட் புலாவுக்கு ரொம்ப தேவையானது, ரொம்ப முக்கியமானது, ஹீரோ ஆஃப் த ரைஸ் இஸ் மின்ட். ஃப்ரெஷ் மின்ட் நம்ம எடுத்தோன்னா இட் வில் பி வெரி டேஸ்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன தேவைன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி, கொஞ்சம் கோகோனட், அப்புறம் 2 பச்சை மிளகா அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வாட்டர் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கும் ரைஸுக்கு. ஸோ மிக்சியில் போயிட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். எஸ், இது மாதிரி ஒரு அழகான பேஸ்ட்டாக வரும். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஆனியன் அண்ட் ஒரு டொமேட்டோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சைட் டிஷ் நான் என்ன பண்ண போகிறேன்னா கோபி ஃப்ரை. ஸோ கோபி ஃப்ரையும் சைமல்டேனியஸாக நான் செய்ய போகிறேன் இந்த மின்ட் புலாவோட. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் மின்ட் புலாவ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கீ 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ நல்லா தாராளமாக போட்டுட்டு பிறகு என்ன பண்ணலாம், ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தென் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் நம்ம சேர்த்து நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணி முடிச்சுட்டு உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணேன். ஸோ அது என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேஷ்யூஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் டொமேட்டோ போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மின்ட் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை நான் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா சாப்பாடுக்குள்ளே இறங்கணும் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் சைடில் சைமல்டேனியஸாக நான் அந்த சைடில் கோபி ஃப்ரைக்கு ரெடி பண்ணுறேன். வாட்டரை பாயில் பண்ணி அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு நான் எக்ஸ்ட்ராவாக நான் மின்ட்டையும் கொரியாண்டரும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் குக்கரில் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த சைடில் கோபிக்கு தண்ணி இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிக்க வைக்க போகிறேன். ஓகே, இந்த சைடில் இப்போது குக்கரில் நான் ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணுவேன். என்னோடய குக்கருக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வாட்டரை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். சாப்பாடு எப்படி நம்மளை இவ்வளோ கனெக்ட் பண்ணுது. நம்ம ஃபேமிலியோட மெமரிஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ஃபுட் தான், ரைட்? ஸோ லைக் டெய்லி டின்னருக்கு அம்மா நம்மளுக்கு லவ்வோடு நம்மளுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு தருவாங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சைல்ட்ஹுட் ஃபுட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் லவ் டு ஹியர் இட். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் விசிலுக்கு வச்சிட்டேன். ஸோ 2 விசில் வைக்க போகிறேன் நான். 2 விசில்லே சாப்பாடு ரெடி ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் இட் ஃபினிஷ்ட் நம்ம கோபிக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை எடுத்து நான் ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான்
ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா என்னோடய புலாவ் அண்ட் கோபி ஃப்ரை ரெடி ஆகிடும். கடாயில் ஆயிலை வச்சுட்டு நான் கோபி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் மீன் வைல் அந்த கோபிஸ் எல்லாம் வந்து ஃப்ரை ஆகிற டைமில் நான் சைடில் ரைத்தா பண்ணிட்டேன். அண்ட் ஸோ ஐ குடன்ட் ஏபிள் டு டேக் த வீடியோ ஆஃப் தட் ரைத்தா. ஒன்றும் இல்லை, தயிரில் வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர் 2 whistle mint pulav is ready. லுக்ஸ் பாருங்களேன், வாவ், டெக்ஸ்சர்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ட் கரெக்டான அமௌண்ட்டு வாட்டர் நம்ம போட்டதுனால கீழே எதுவுமே ஒட்டலை. அண்ட் இந்த ரைஸ்லாம் வந்து நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கு. அண்ட் we are done. பிளேட்டிங்க்கு போயிடலாம். ஏதாவது ஃபேமிலி கெட் டுகெதருக்கோ இல்லைனா சிம்பிள் ஃபேமிலி மீல்க்கோ this combo is perfect. ட்ரை பண்ணி பாருங்கள் and let me know how it turned out in the comment section. Yeah guys, that's it. Hope you all enjoy this recipe. Don't forget to hit like button and channel ku subscribe பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம இன்றைக்கி இந்த புலாவ் ரெடி பண்ணி சாப்பிட்லாண்டான்னு சொல்லுங்கள். நம்ம ஃபுட் ஜர்னி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஸோ ஸ்டே டியூன் guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.